சேலம்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் பின்னாடி ஒரு டீ பிரேக் எடுத்திருக்கோம். டிவிகே மாநாடு போல, அதுக்கு தான் எல்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்க. திரும்பி இங்கேயும் குறுக்க வரானே இங்கேயும் அவங்க அப்படி வச்சிருந்தா பெரிய இது போல வேணும்ட்டு வழி விடாம செம்ம வயலில் இருக்காங்க. இந்த வண்டியில் ஹீட் ஆச்சுன்னா இங்கே வருதுங்க. 163 கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சு, ஃபுல் டேங்க் காமிச்சிச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ராசிபுரம் கிட்ட. அதனோட வியூனோட எங்கேட்டு போடலை, ஆனால் அந்த ஆள் அப்படிதான் போவான்ட்டு நான் கண்டுபிடிச்சேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:13 ஆயிருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் பின்னாடி ஒரு டீ பிரேக் எடுத்திருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் இதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கானுங்க. எல்லாம் பிஸியாக டயர்டாகி உக்காந்துட்டு இருக்கானுங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் இங்கேருந்து கிளம்ப தான். இப்போ கிளம்புனே நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சேலம் டோல் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கோட எத்தனாவது டோல் இது? ஒயிட்ஃபீல்டு, ஒசூர், கிருஷ்ணகிரி, 5வது டோல். டிவிகே மாநாடு போல, அதுக்கு தான் எல்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்க. நான் போட்டோம் ஏர்போர்ட்ல இருந்து. நான் வெயில், செம்ம வெயிலாக இருக்குது. நம்ம பெங்களூர்ல இருந்துட்டு அங்கே இருக்கிற வெதருக்கு இங்கே கம்பேர் பண்ணோன்னா அது ஒன்றுமே இல்லை. இது முன்னாடி செம வெயில், அப்பா முடியலன்ற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேலை தெர்மல் லைனர்லாம் கழட்டி போட்டோம், இல்லைன்னா இந்நேரத்துக்கு அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு இன்னொரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ இன்னொரு 100 கிலோமீட்டர்ஸில் நம்ம போக வேண்டிய இடம் வந்துடும். அதனால கூகுள் எவ்வளோ சொல்லுதுன்னா 2.5 hours சொல்லுது. நம்ம பார்ப்போம் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகிறோன்ட்டு. ஏன்னா இப்போ நாங்கள் போட்ட பிளானை விட எல்லாமே டிலே தான் ஆகிருக்கு. ஸோ இப்போ எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும்ன்றது ஒரு ஐடியா இல்லை கரெக்டாக. ஏன்னா இங்கே 2.5 hour காட்டுதுன்னா நாங்கள் 2.5 hourக்கே போவோமா, 3 hours போவோமா, இல்லை 2 மணி நேரத்தில் போவோமான்னு தெரில. ஆனால் ஒன்ஸு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா செம்மையாக இருக்கும் நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் ஃபுல்லாக சேலம் ஏர்போர்ட்ல இருந்தே செம கூட்டம். இந்த கிளைமேட்டுக்கு, இந்த ஹீட்டுக்கு ஃபோன் என்ன சூடாயிரும் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி. அப்புறமா அவ்வளோதான், வீடியோவும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாதுன்ற மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு கரெக்டாக 5:15 கிளம்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா 11:30 மணி ஆக போகுது. ஸோ 5:15 to 6:15, 6:15, 7:15, 7:15. ஸோ நம்ம ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 5.5 மணி நேரம் என்னமோ ஃபுல்லாக இப்போ ரைடிங்கில் இருந்திருக்கோம். அதான் என்ன மீட்டிங்கா இல்லை என்ன இந்த வழியா போவாங்களான்னு தெரியல விஜய். பார்ப்போம். எப்பா வெயிலுக்கு செம்ம வைக்க. திரும்பி எங்கேயும் ஸோ நம்ம கொஞ்சம் டைம் கீப் அப் பண்ணுன்றதுனால லைட்டாக ஃப்ளாஷ் பண்ண வேண்டியதான். செம்மையாக நிற்கிறாங்களே, அங்கங்கே இருக்காங்க பேட்ச் பேட்சாக நிறைய பேர். நம்ம இப்போ சேலம் டவுனுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இன்னும் ஒரு சிக்னல் ஏதோ வரும், அதனால இங்கே தான் வந்துட்டோம்.
இங்கேருந்து நாமக்கல் 56 கிலோமீட்டர். ஆனால் நம்மளுக்கு அது தேவை இருக்காது. இப்போ சிட்டிக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸ்டீல் பிளான், ஆமாம் சிட்டிக்குள்ளே தான் வந்துட்டோம். இந்த பிரிட்ஜ் வேற கொஞ்சம் சரி இருக்காது. இந்த பிரிட்ஜ் தான் எனக்கு ஞாபகம் இல்லை. 2-3 பிரிட்ஜ் அப்படிதான் இருக்கும். ரொம்ப அண்டுலேஷன்ஸ் நிறைய இருக்கும் இந்த பிரிட்ஜில். அப்படியே தூக்கி போனோம் ஒரு மாதிரி. லெஃப்ட்டுக்கு போனால் சேலம் சிட்டி. ஆனால் நம்ம நேராக போனோம் ஏற்காடு. அதுக்கு ஒரு வாட்டி போனோம். சின்ன வயசுல போயிருக்கேன் ஏற்காடுக்கு. இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் போனதில்லை. வாட்டி போனோம். அதுக்கும் ஃபுல்லா காடு நிக்கிறாங்க போல. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சிருந்தேன். இந்த வண்டியில் குயிக் ஷிஃப்டர் இருக்கிறதுனால என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இந்த மாதிரி ஹைவேல எங்கேயாச்சும் லாங்காக போகும்போது அடிக்கடி கிளச் யூஸ் பண்ண தேவையில்லை. டிராஃபிக்கில் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, கிளச் பிளேட்டோட லைஃப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வேணா குவிக் ஷிஃப்டர் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ ஆனால் ஆன்லைன் வச்சுக்கிட்டே எனி டைம் ஆன்லைன் தான் நல்லது. டக்குன்னு மாற்றிட்டு போகலாம். ஸோ அதனால ரொம்ப பெரிய டிராஸ்டிக்கான டிஃப்ரென்சஸ் இருக்கும்ன்றதெல்லாம் இருக்காது. பட் ஒரு சின்ன சின்ன மில்லி செகண்ட்ஸ் தான். அது டே டு டே லைஃப்பில் அவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்காது. பட் பார்த்தோன்னா எப்படி சொல்ல, தான் லாங் டேர்முக்கு கிளச் பிளேட்டோட லைஃப் கொஞ்சம் நல்லா வரும். சேலம் சிட்டி டிராஃபிக் எப்படியும் இது எப்போ பிளான் பண்ண இதுன்னு தெரில. சிட்டிக்குள்ளேயே ஹைவே விட்டுருக்கானுங்க. குறுக்க வரானே இண்டிகேட்டர் கூட போடல புறம்போக்கு. இந்த பக்கம் வந்தல கைட்டு நான் பேசாம முடிக்க போயிருந்தாலாச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக போயிருக்கலாம் போலியே. இப்போ போயிடலாம். BMW வச்சிருந்தா பெரிய இது போல வேணும்ட்டு வழி விடாம க்ளோஸ் பண்றதுக்கு குறுக்க வரானுங்க. இருக்கோ என்னன்னா சேலம் அவுட்டருக்கு போவோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். செம்ம வைப்ல இருக்காங்க. ஸோ நம்ம போகிற இடம் இன்னும் ஒரு 88 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம இப்போ சேலம் சிட்டியில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா 2 ஹவர் இதில் காட்டுது. இப்போ இந்த சர்க்கிள் அப்படியே போக வேண்டியதான். போலீஸ் வேலை இருக்கான், டக்குன்னு போக முடியாது. எவ்வளோ பேர். இந்த வண்டியில் ஹீட் ஆச்சுன்னா இங்கே வருதுங்க. ஹீட் இங்கே அடிக்குது முட்டிக்கிட்ட 2 சைட்லையும். நம்மளை விட்டாங்கப்பா. அதுவும் ரன்னிங் டிராஃபிக்கில் இருக்கும்போது இல்லை வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது அந்த ஹீட்டு தெரில.
அப்படியே நின்ன உடனே இங்கே இருக்கிற டெம்பரேச்சருக்கும் போட்டு இருக்கிற ஜீன்ஸும் அப்படியே சுருட்டும் ஒரு மாதிரி அந்த இடத்துல சூடு வச்ச மாதிரி ஆகுது. கன்ஃபார்ம் இந்த இடத்துல ஏதோ மாநாடு எதுனா இருக்கா என்ன இது நம்ம இதை பற்றி ஃபாலோ பண்ணாததுனால நமக்கு தெரியலையே. யாராச்சும் கேட்போமா? யாரை கேட்கலாம்? யாரையாச்சும் கேட்கணுமே. யாரை கேட்கறதுனே தெரியல. நம்ம இப்போ பிரிட்ஜ் மேலே ஏறணும். இந்த பிரிட்ஜில் அப்படியே ஒரு ரைட் கட்டு, அப்படியே ஒரு லெஃப்ட் கட்டு. ಇದು ಬ್ರಿಡ್ಜ್ ಹತ್ತಿದ ತಕ್ಷಣ ರೈಟ್ ಸೈಡಲ್ಲೇ ಬರೋಕ್ಕೆ ಹೇಳು. அவாக்ல ಈ ಕಾಲ ಸ್ಟ್ರೈಟ್ ಆಗಿ ಆ ಕಡೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. இப்போ என்ன சொன்னா ஃப்ரெண்ட்ஸு பிரிட்ஜ் ஏறிட்டானுங்கன்னா நேராக போயிடக்கூடாது அப்புறமா. ஏன்னா இங்கே சடனாக தான் கார்னர் வரும். இப்போ மிஸ் பண்ணிட்டேனுங்க சும்மா சுற்றிட்டு வரணும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம சேலம் சிட்டி எக்ஸிட் ஆயாச்சு. இன்னும் ஒரு 84 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:43. மைலேஜ் நல்லா கொடுத்துருக்குது. இப்போ வண்டி எவ்வளோ தெரியுமா ஓடி இருக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். 215 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. கால் டேங்க் தான் இறங்கிச்சு. கால் டேங்க் எப்போ இறங்கிச்சுன்னா நாங்கள் ஒரு 163 கிலோமீட்டர்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு தொப்பூர் கிட்ட நிறுத்த பண்ணேன். சும்மா எவ்வளோன்னு பார்த்தா 163 கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சு. ஃபுல் டேங்க் காமிச்சிச்சு. பட் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஆன் பண்ணி பார்க்கும்போது கால் டேங்க்கில் உக்காந்துச்சு. அப்படியே கணக்கு பார்த்தாலுமே நார்மலாக 140 to 150 கிலோமீட்டர்ஸ் ஓட்டானே எனக்கு ஃபஸ்ட்டு லைன் ட்ராப் ஆகும் எப்போது யூஸ்வலாக. இன்றைக்கி அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் ஆவரேஜ் மைலேஜ்ன்றத மீட்டரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமா இருக்குது? 35.2 அவ்வளோதான் இருக்குது இப்போதைக்கு என் வண்டியில். ஆனால் இதுவே நான் பெட்ரோல் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேல்குலேட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது நான் ரொம்ப ஸ்லோவாக தான் வரல, கொஞ்சம் டைம் விட்ட டைமாக பிடிக்கணும்னு சொல்லிட்டு சில இடத்துல கொஞ்சம் அக்ரெசிவாக வந்தேன். ஸோ அக்ரெசிவாகவும் வந்திருக்கேன், சாஃப்டாகவும் வந்திருக்கேன். ஸோ 2 டைப் ஆஃப் டிரைவிங்கும் இருந்துச்சு இதில். ஸோ அந்த 2 டைப் ஆஃப் டிரைவிங்கும் எவ்வளோ மைலேஜ் வந்துச்சு அதை பார்ப்போம். உள்ளெல்லாம் வெக்கையாக இருக்கு. இப்போ நேராக 228 கிலோமீட்டர் போனோன்னா மதுரை, 90 கிலோமீட்டர் போனோன்னா கரூர், நினச்சா கரூருக்கும் போகலாம், திருநெல்வேலிக்கு போகலாம். மதுரை தாண்டி திருநெல்வேலி. அதுக்கு ஒரு நாள் போனோம், பைக்ல தான் போனோன்னு இருக்கேன். எல்லாம் அமைதான்னு பார்க்கணும். ஆனால் செம்ம தூக்கம். நைட்டு ஃபுல்லாக தூங்கலைன்றதுனால நல்லா தூக்கம் வச்சா. ஆனால் வண்டியில் ஏறி உக்காஞ்ச உடனே தூக்கம் சுத்தமாக இல்லை. இவனுங்களுக்காக தான் மெல்லமா போறோம். இவனுங்க வர்ற பாடாயே தெரியலையே. இந்த விண்ட்லாஸ்ட்னால கூட கொஞ்சம் மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி போறான், நேராக தான் போவானா.
ஓட்டுறதுக்கு. ஃப்ரெண்டுக்கு டயர்டாக இருக்குன்னு சொன்னதால் இங்கே ஒரு இடத்துல வந்து நிறுத்தினோம். அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்தோன்னா இடம் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. சரி வாங்க நம்ம அப்படியே முன்னாடி போய் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ராசிபுரம் கிட்டேருந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு கொல்லி ஹில்ஸுக்கு 60 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மலை ஏறிட வேண்டியதான். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கப்புறம் ரோடு செமையாக இருக்க போகுது ஓட்டுறதுக்கு. பின்னாடி வர பை வராரு. இன்னும் 1 hour 40 நிமிஷம் காட்டுது. இன்னும் 1 hourனா 2 மணிக்கு மேலே போகும் போல. நம்ம இப்போ இங்கே ரைட் எடுத்தோம்னா கொல்லிமலைக்கு 53 கிலோமீட்டர். அல்லி I think we are officially entering the Ghat section. தெரிஞ்சு வியூ எப்படி இருக்க போதுன்னு தெரில. ஏன்னா நாங்கள் போகிறதே மத்தியானம், வெயில் சும்மா உச்சில இருக்கோம். இப்போ போயிட்டு இருக்கோம். சும்மா ஜாலியாக இருக்க போது. மலை ஏற ஏற தான் கிளைமேட் இங்கே எப்படி இருக்குன்றது தெரியும். ஏன்னா இப்போ நம்ம இன்னும் மலையெல்லாம் ஏறல. அந்த ஊர் வழியாக வில்லேஜ் ரோட்டில் போயிட்டு இருக்கோம் அந்த மலைக்கு, அவ்வளோதான். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து லொக்கேஷன் வந்து டைரெக்டாக நாங்கள் போகிற ஸ்டே கிட்ட தான். கொல்லி ஹில்ஸ். வாடா வாடா வாடா. இப்போ நம்ம கரெக்டாக சொல்லணும்னா எத்தனை மணி நேரம் ட்ராவல் மட்டும் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோன்னா 9 hours. அதனோட வியூனோட எங்கிது வியூ சூப்பராக இருக்கு. அந்த வியூவே ஜூம் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. அது பார்க்கறதுக்கு அப்படியே போகுது. செமையா இருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் வெயிலாக இருக்கு. காலையிலே வந்திருந்தோம்னா செமையா இருந்திருக்கும் இன்னும். பட் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கு என்ன எழுதியிருக்கோ அதுதான். இப்போ நம்ம போக அந்த மலையே அப்படியே பின்னாடி போற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கே. இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் 49 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. 1.5 மணி நேரம் காட்டுது. இப்போ நாங்கள் போற மாதிரியே போனோம்னா அதுக்கு முன்னாடியே போயிடுவோம்.
போகிறோமா இல்லையான்றது தெரியும். இப்போ ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா 1:05. டைரக்ஷனில் போகணும். இண்டிகேட்டர் ஆக்டில் அப்படியே அவன் இண்டிகேட்டர் போடலை, ஆனால் அந்த ஆள் அப்படியே தான் போவான்ட்டு நான் கண்டுபிடிச்சேன். ஒரு சின்ன லக்கி கெஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இடம் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் கொஞ்சம் வெயிலாக இருக்கு. ஓஹோ, ரோடு செம்மையா இருக்கு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு போலே. ஏன்னா இங்கே தான் நம்ம பார்த்து போனோம். ஏன்னா ஹெவி வெஹிக்கல்ஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அவங்க ஃபுல்லாக லாங் கட் தான் எடுப்பாங்க, அதை நம்ம குறையும் சொல்ல முடியாது. ஒன்லி 34 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம ப்ரிடிக்டும் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஏறி வருவாங்க, எதுவும் பண்ண முடியாது. சிங்கிள் லைன் ரோடு இல்லையா, ஏறி ஏறுவானுங்க. நம்ம தான் பார்த்து சூதானமாக இருந்துக்கிறோம். ஆனால் இப்போ நான் பார்த்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அவுட்புட் எவ்வளோ லென்த்தாக இருக்க போகுதுன்னு தெரியலை. அந்த அவுட்புட் எப்படி இருக்க போகுதுன்னு சரியா தெரில. சில ஏன்னா கொஞ்சம் இந்த எப்படி சொல்லிட்டு ஆப்போசிட் விண்டு நிறைய இருக்கிறதுனால ரொம்ப இதாகுது. சரிங்க, ஃப்ரெண்டு பெட்ரோல் போடணும்னு நினச்சான், பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் ஏதோ ஒரு ரோட்டில் கூட்டிகிட்டு போகுது. சந்து ஏதோ ஒரு சின்ன பாதை வழியாக வந்தோம். ரூட்டு நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்படியே காட்டுவோமேன்ட்டு எடுத்தேன். நான் இங்கேருந்து இன்னும் 42 கிலோமீட்டர் இருக்கு. ஷார்ப் லெஃப்ட்டு ஷார்ப் ரைட்டுன்னு போகுது. இது ஊருக்குள்ளேருந்து சந்து ரோட்டில் கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போகுது. எங்கேயோ அந்த பக்கம் மெயின் ரோடு இருக்குது. சந்துலேருந்து கூப்பிட்டு வந்து எங்கேயோ விட்டு திருப்பி